திருநெல்வேலி மாவட்டத்தின் சின்ன ரோமாபுரி என்று அழைக்கப்படும் வடக்கன் குளத்தில் அமைந்துள்ள பரிசுத்த புதுமை பரலோக அன்னை முதன்மை திருத்தலம். 3 நூற்றாண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பெற்ற இந்த புனித தலம் தமிழ்நாட்டின் கத்தோலிக்க வரலாற்றில் தனித்துவமான ஒரு இடத்தை பெற்றுள்ளது. 1685ஆம் ஆண்டில் புனித அருளானந்தர் என போற்றப்படும் ஜான் டி பிரிட்டோ அடிகளார் இங்கு முதல் ஆலயத்தை நிறுவியதாக வரலாறு கூறுகிறது. ஆலயத்தின் கட்டடக்கலை வியப்பூட்டுகிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு தோற்றம், உள்ளே நுழையும் போதோ வேறொரு தோற்றம். இறை நம்பிக்கையும் கலை நயமும் இணைந்து நிற்கும் அரிய கட்டடக்கலை காவியம். ஆலய வளாகத்தில் நூற்றாண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மக்களின் ஜபங்களும் கண்ணீர்களும் நன்றிகளும் இன்றும் நம் காதுகளில் கேட்டுக்கொண்டிருப்பதைப் போல ஒரு ஆன்மீக உணர்வு ஏற்படுகிறது. கடலில் மிதந்து வந்த மாதா சுரூபம் இங்கு திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. 1715இல் வீரமாமுனிவர் இங்கு தங்கி அருட்பணி செய்து வந்தார். இந்த திருத்தலத்தின் பெரும் சிறப்பு 1803ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி அன்று நிகழ்ந்த ஓர் அதிசய நிகழ்வு. பரலோக அன்னையின் திருவுருவம் கைவிரித்து கண்ணீர் வடித்ததாக பதிவுகள் கூறுகின்றன. இதன் காரணமாகவே இந்த ஆலயம் புதுமை பரலோக அன்னை திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. பரலோக அன்னையின் திருவுருவம் கைவிரித்து கண்ணீர் சிந்தி காட்சியளித்த சம்பவம் முதலில் சவரிமுத்து என்பவரால் பார்க்கப்பட்டது. பின்னர் பலர் அந்த திருக்காட்சியை பார்த்ததாக எழுத்து மூலம் சாட்சியம் அளித்துள்ளனர். மேலும் தமிழர்களின் அன்புக்குரிய புனித தேவசகாயம் பிள்ளை 1745ஆம் ஆண்டு இங்கே ஞானஸ்நானம் பெற்றார் என்பதும் இந்த திருத்தலத்தின் மகத்துவமாகும். புனித தேவசகாயம் பயன்படுத்திய திருப்பண்டங்கள், தலைச்சீரா, ஓலைச்சுவடிகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கைவிரித்து காட்சி கொடுக்கும் போது மாதா தலையில் சூடியிருந்த கிரீடமும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பார்கவி என்ற புனித தேவசகாயம் பிள்ளை அவர்களின் மனைவி ஞானப்பு அம்மாள் அவர்களின் கல்லறையும் அருகிலேயே உள்ளது. நம்பிக்கையோடு வரும் எவரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்பாத வடக்கன் குளம் பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் அருளும் ஆசிரும் உங்கள் மீது பொழியட்டும். உங்கள் உள்ளம் இறையருளால் நிறையட்டும்.